மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது நிலம் பொது என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்ற இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர்கள். அவர்களினுடைய தலைவராக விளங்கியவர்தான் சியாட்டல் என்பவர். அவர் அப்பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். இந்த பூமியினுடைய ஒவ்வொரு துகளும் என்னுடைய மக்களுக்கு மிகவும் புனிதமானது. மின்னும் ஒளியை உடைய ஊசியிலையும் கடற்கரைகளும் பனித்துளிகளும் பூச்சி வகைகளும் என் மக்களினுடைய நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவையாக கருதப்படுகின்றன. பாலூறுகின்ற மரத்திலிருந்து ஒழுகக்கூடிய திரவம் கூட செவ்விந்தியர்களினுடைய நினைவுகளை சுமந்துதான் இருக்கின்றது. இந்த பூமியானது எங்களுக்கு தாயை போன்றது. நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள். இந்த மண்ணும் எங்களுக்கு உரியது. இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் என்னுடைய சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்துமே என்னுடைய சகோதரர்கள். மலை முகடுகள், பசும் புல்வெளிகளின் மீது படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள், மற்ற குதிரைகளினுடைய உடல் சூட்டின் இதமான கதகதப்பு, இவை அனைத்தும் இங்குள்ள மனிதர்களோடு சேர்ந்து இவை அனைத்துமே ஒரே குடும்பமாக வாழக்கூடியவை. வாஷிங்டனினுடைய ஒரு பெருந்தலைவர் எங்களுடைய நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து, நாங்கள் மனநிறைவோடு வாழ்வதற்கு எங்களுக்கு தனியிடம் ஒன்றை ஒதுக்கித் தருவதாக கூறியிருந்தார். அதனால் அவர் எங்களுக்கு தந்தையை போன்றவர். நாங்கள் அவர்களுக்கு பிள்ளையை போன்றவர்களாக ஆகின்றோம். ஆனால் இந்த நிலமானது, நாங்கள் இப்பொழுது வசிக்கக்கூடிய இந்த நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது. அதனால் இதற்கு சம்மதிப்பது என்பது சற்று இயலாத ஒன்றாக இருக்கின்றது. ஏரிகளில் பிரதிபலிக்கின்ற நினைவு எச்சங்கள் என் மக்களினுடைய வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை. இங்குள்ள நீரினுடைய முணுமுணுப்புகளானது என்னுடைய பாட்டன்மார்களினுடைய குரல்கள். இங்குள்ள ஆறுகள் அனைத்தும் என் உடன் பிறந்தவர்கள். இவர்கள்தான் என்னுடைய தாகத்தை தீர்க்கின்றார்கள். என் மக்களினுடைய தோணிகளை, படகுகளை சுமந்து செல்கின்றார்கள். எங்களுடைய குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர். இங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடுகின்ற நீர் அது வெறும் தண்ணீர் அல்ல, என்னுடைய மூதாதையரினுடைய குருதி. இந்த நிலமானது மிகவும் புனிதமானது என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதனை கற்றுக் கொடுங்கள். நாங்கள் எப்படி வாழ்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கை முறை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியையும் அதற்கு அடுத்துள்ள நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தோன்றும். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு அயலவர்கள். இந்த நிலத்திலிருந்து தேவையானவற்றை நீங்கள் எடுத்து செல்வதற்காகத்தான் இங்கே வருகை தருகின்றீர்கள் என்று முந்தைய பகுதியில் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இன்றைய பாடப்பகுதியை நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சி. சியாட்டல் அவர்கள் எழுதிய கடிதத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் இன்றைய பாடப்பகுதியாக நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? செல்வதற்கு முன்னால் ஒரு சில வினாக்கள்.
சுகுவாமிஸ் பழங்குடியினரினுடைய தலைவராக விளங்கியவர் யார்? சியாட்டல். செவ்வந்தியர்களினுடைய நினைவுகளை சுமந்து நிற்பது எது? எது செவ்வந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றன? பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகக்கூடிய திரவம். நீரின் முணுமுணுப்புகள் யாருடைய குரல்களை போன்று எங்களுக்கு ஒலிப்பதாக சியாட்டல் கூறுகின்றார்? பாட்டன்மார்களின் முணுமுணுப்புகளாக தங்களுக்கு ஒலிப்பதாக குறிப்பிடுகின்றார். நன்றி. இப்பூமியானது உங்களினுடைய உடன் பிறந்தார் அன்று பகைவரை. இந்த பூமி, நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த பூமியானது உங்களுடன் பிறந்தவர்கள் அல்ல, இது உங்களுக்கு பகைவர்தான். இதனை நீங்கள் வென்று கையகப்படுத்திய பின் நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுவீர்கள். இது உங்களுடைய பகைவர், உங்களுடைய உறவினர் கிடையாது. ஆகவே அதன் மீது போரிட்டு அந்த போரில் நீங்கள் வெற்றி பெற்று அந்த நிலத்தினை நீங்கள் கையகப்படுத்தி விடுவீர்கள். அதன் பிறகு நீங்கள் வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து சென்று விடுவீர்கள். நீங்கள் உங்கள் தந்தையர்களின் இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள். நீங்கள் உங்களுடைய தந்தையர்களினுடைய இடுகாடுகளை, உங்கள் தந்தையர்களை அவர் இறந்த பிறகு புதைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடத்தை கூட நீங்கள் மறந்துவிட்டு வெகு தொலைவு சென்று விடுவீர்கள். பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையும் கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். நீங்கள் பிறந்த உங்களுடைய தாய்மண், நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய இடமாகிய உங்களுடைய தாய் மண்ணை கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். உங்களுடைய தாய் மண்ணையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை. நீங்கள் நிலத்தை ஒருவரிடமிருந்து வாங்குகின்றீர்கள் அல்லது வேறொருவருக்கு விற்பனை செய்கின்றீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள், ஆடுகளை வாங்கி விற்பதை போன்றது, அல்லது மணிகள், இரத்தினங்கள் அவற்றை வாங்கி விற்பதை போன்று உங்களுக்கு பழக்கமானதாக இருக்கும். எது? நிலத்தை வாங்குவதும் பிறருக்கு விற்பனை செய்வதும். இதனை போன்றது ஆடு மாடுகள், நவரத்தினங்கள் இவற்றை வாங்கி விற்பதை போன்று உங்களுக்கு அது பழக்கமான ஒன்று. ஆனால் உங்களுடைய கோரப்பசியானது இந்த பூமியை கொன்றழித்து பாழாக்கி அதனை பாலைவனமாக மாற்றிவிடும். இது உங்களுடைய உடன் பிறந்தவர் கிடையாது. உங்களுடைய இந்த பூமியானது உங்களுடைய உடன் பிறந்தவர் கிடையாது. அது உங்களுக்கு பகைவரை போன்றது தான். அதனால் நீங்கள் அதனை எப்படியேனும் வென்று கையகப்படுத்தி அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தையும் சுரண்டிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வேறொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று விடுவீர்கள். அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தையும் உங்களுக்கு தேவையானதாக இருக்கின்றது. அதனால் அங்கு வாழுகின்ற மக்களை அப்புறப்படுத்துவீர்கள். அவர்கள் நாங்கள் இடம்பெயர்ந்து செல்ல மாட்டோம் என்று கூறினாலும் அவர்கள் மீது வன்முறையை கையாண்டு அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் அந்த நிலத்தினை கையகப்படுத்தி விடுவீர்கள். அதன் பிறகு என்னாகும்? அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தையும் சுரண்டப்படும். சுரண்டிய பிறகு அந்த நிலத்தினை விட்டு வேறொரு நிலத்திற்கு, அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து விட்டதென்றால், இதற்கு மேலே அதில் கிடைப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலை ஏற்படும் பொழுது நீங்கள் அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று விடுவீர்கள். நீங்கள் உங்கள் தந்தையர்களினுடைய இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள். ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலம், இன்னொரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலம், இன்னொரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலம் என்று பல நிலங்களை நீங்கள் கையகப்படுத்தி கொண்டே சென்று கொண்டே இருப்பீர்கள்.
நீங்கள் பிறந்த உங்களுடைய தாய்மண் அதனையும் கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். ஏனென்றால் நிலத்தை வாங்குவதும் விற்பதும் என்பது உங்களுக்கு ஆடு மாடுகள் நவரத்தினங்கள் இவற்றை விற்பதை போன்றதாக பழக்கப்பட்ட ஒன்றாக மாற்றமடைந்துவிடும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கோர பசியானது, அடங்காத அந்த பசியானது நாம் வாழுகின்ற இந்த பூமியை முழுவதுமாக அழித்து அதனை பாழாக்கி ஒரு பாலைவனத்தை போன்று மாற்றமடைய செய்துவிடும். ஆனால் நாங்கள் எங்களுடைய பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். ஆனால் நாங்கள் எவ்வாறு நினைக்கின்றோம்? நாங்கள் வாழுகின்ற பூமியை எங்களுடைய தாய், எங்களுடைய தாய் நாடு, எங்களுடைய தாய் மண் என்று நாங்கள் அதனை நினைக்கின்றோம். எங்களுடைய வானத்தை நாங்கள் தந்தை என்று கருதுகின்றோம். அவ்வாறு நினைத்து வாழ்பவர்கள் நாங்கள். எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரியாது. எங்களுடைய வாழ்க்கை முறையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் இரண்டும் எந்த அளவிற்கு மாறுபட்டதாக இருக்கின்றது என்பதை பற்றி எனக்கு அவ்வளவு சரியாக சொல்ல தெரியாது. உங்களுடைய நகரங்களினுடைய காட்சிகள் எல்லாம் எங்களுடைய செவ்விந்தியர்களினுடைய கண்களை உறுத்துகின்றது. உங்களுடைய நகரங்கள் எங்கு பார்த்தாலும் வானளவு உயர்ந்திருக்கக்கூடிய கட்டிடங்கள், சாலைகளில் சீறிப்பாய்ந்து செல்லக்கூடிய வாகனங்கள், ஆங்காங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய புகைகள், இவை அனைத்துமே எங்களுடைய செவ்விந்தியர்களினுடைய கண்களை உறுத்துகின்றது. உங்கள் நகரங்களில் அமைதியான இடம் என்பது எங்குமே இல்லை. ஏதாவது ஒரு இடத்தில் அமைதியான இடம் என்பது இருக்கின்றதா? அமைதி என்பது இருக்கின்றதா? இல்லை. எங்கும் அமைதி என்பது எங்களுடைய நகரத்தில் கிடையாது. துளி அளவு கூட கிடையாது. நீங்கள் வாழுகின்ற எந்த ஒரு இடத்திலும் சரி, நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய நகரத்தில் எந்த ஒரு இடத்திலும் அசைந்தாடுகின்ற இலைகளினுடைய ஓசைகளையோ அல்லது பூச்சி இனங்களினுடைய ரிங்காரங்களையோ கேட்க முடியவில்லை. காற்றிற்கு அசைந்தாடுகின்ற இலைகளினுடைய ஓசைகள், பூச்சி இனங்கள் அவை எழுப்பக்கூடிய ரிங்கார ஒளிகள், இதனை கேட்க முடியவில்லை. நகரங்களில் நாம் கேட்க முடியுமா மாணவர்களே? பறவைகள் எழுப்பக்கூடிய சத்தங்கள், பூச்சி இனங்கள் எழுப்பக்கூடிய ரிங்கார ஒளிகள், இலைகளினுடைய அசைவுகள், இதனை நாம் நகரத்தில் சென்று கேட்க முடியுமா? நகரத்தில் அமைதியான இடம் என்பது எங்காவது இருக்கின்றதா? நிச்சயமாக இருக்காது. இந்த சூழ்நிலையில் இருக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னால் ஆங்காங்கே பொது முடக்கம் என்பது இருக்கின்ற காரணத்தினால இப்பொழுது அது கிடைக்கப்பெறும். ஆனால் முன்பிருந்த சமயத்தில் இந்த பொது முடக்கங்கள் அனைத்தும் முடிவுற்ற காலங்களை நாம் பார்க்கும் பொழுது அமைதியான இடம் என்பது நகரத்தில் ஒரு துளியளவு கூட இருக்காது. ஆனால் கிராமப்புறங்களில் அமைதியான இடமாகத்தான் காட்சியளிக்கும். பறவைகளினுடைய ஒலிகள் கேட்கும், பூச்சி இனங்களினுடைய ரிங்கார ஒளி கேட்கும், இலைகளினுடைய அசைவுகள் கேட்கும். ஆனால் நகரத்தில் அதுபோன்று கேட்க முடிவதில்லை. மாறாக அங்கு எழக்கூடிய சடசட ஒளிகள் காதை பிளக்கின்றது. மகள் ஊட்டக்கூடிய ராக்கூவர் பறவைகளினுடைய ஒளிகளையோ, குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளினுடைய கூச்சல்களையோ கேட்காத வாழ்வென்ன வாழ்வு. நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ராக்கூவ பறவைகள், இரவில் கூவுகின்ற பறவைகளினுடைய ஒளிகள், குளங்கள் இருக்கின்றது என்றால் அந்த குளங்களை சுற்றி இருக்கக்கூடிய தவளைகளினுடைய கூச்சல்கள், மழை பெய்திருக்கின்றது என்றால் மழை பெய்து அடுத்த நாளே தவளைகளினுடைய சத்தமானது கேட்கும். இரவு நேரங்களில், பகல் நேரத்தில் கேட்காது, இரவு நேரத்தில் கேட்கும். இவற்றை கேட்காத வாழ்வு என்னதான் வாழ்வோ? நான் ஒரு செவ்விந்தியன் என்பதால் இதனை எவ்வாறு புரிந்து கொள்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு
செவ்விந்தியன் என்ற அதன் காரணத்தினால் இதனை எப்படி புரிந்து கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை என்று குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. எம் மக்கள் யாவரும் அமைதியான குளத்தின் முகத்தை முகந்து வரும் தென்றலின் இன்னோசையையும் நடுப்பகலில் பெய்யும் மழையால் எழும் மண் வாசனையையும் தேவதாரு மரத்திலிருந்து பிறக்கும் இலைகளினுடைய மனத்தையும் நுகர்வதை விரும்புபவர்கள். என்னுடைய மக்கள் அனைவருமே, எங்களுடைய செவ்விந்திய மக்கள் அனைவருமே அமைதியான குளம், ஒரு அமைதியான குளமானது இருக்கின்றது. அந்த குளத்தினுடைய முகத்தினை முகந்து வருகின்ற தென்றல் காற்றினுடைய இன்னோசையையும், அந்த குளத்தினுடைய முகத்தினை, அந்த குளத்தினுடைய தண்ணீரினை முகர்ந்து பார்த்து வருகின்ற தென்றல் காற்றினுடைய இன்னோசையையும் நடுப்பகலில் மதிய நேரத்தில் பெய்கின்ற மழையினால் எழுகின்ற மண் வாசனை. மழை பெய்கின்றது என்றால் நம்முடைய வீட்டிற்கு அருகிலே அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற ஊர்களிலோ மழை பெய்யும் பொழுது காற்று வீசுகின்றது என்றால் அந்த காற்றோடு கலந்து மண் வாசனை என்பது வரும். அதனை நுகர்ந்து பார்த்திருக்கின்றீர்களா மாணவர்களே? ஒரு அருமையான வாசனையாக இருக்கும் மண் வாசனை என்பது. அவ்வாறு மழை பெய்யும் பொழுது அதனால் எழுகின்ற மண் வாசனையையும் தேவதாரு என்ற மரம், அந்த மரத்தினுடைய புகைப்படம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தேவதாரு மரத்திலிருந்து பறக்கின்ற இலைகளினுடைய மணத்தையும், அந்த மரத்திலிருந்து பறந்து செல்கின்ற இலைகளினுடைய நறுமணத்தையும் நுகர்வதைத்தான், அதனையும் நுகர்வதைத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள். யார் விரும்புகின்றார்கள்? இவருடைய மக்கள், செவ்விந்திய மக்கள். எதனை விரும்புகின்றார்கள்? குளத்தின் முகத்தை முகந்து வருகின்ற தென்றலினுடைய இன்னோசையையும் நடுப்பகலில் பெய்கின்ற மழையால் எழுகின்ற மண் வாசனையையும் தேவதாரு மரத்திலிருந்து பறக்கின்ற இலைகளினுடைய நறுமணத்தையும் நுகர்வதை அவர்கள் விரும்புகின்றார்கள். நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். நாங்கள் காற்றினை மிகவும் மதித்து போற்றுகின்றோம். காற்றை நாங்கள் மதிக்கின்றோம். ஐம்பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய காற்றினை நாங்கள் மதித்து போற்றுகின்றோம். விலங்குகள், மரங்கள், மனிதர்கள் உள்ளிட்ட யாவற்றுக்கும் சுவாசித்தல் என்பது பொதுவானது. விலங்குகளாகட்டும், மரங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், செடி கொடிகளாகட்டும், இவை அனைத்திற்குமே சுவாசித்தல், சுவாசம் என்பது பொதுவான ஒன்றாக இருக்கின்றது. பொதுவான ஒரு காற்றையே இவை யாவும் சுவாசிக்கின்றன. பொதுவானதாக, அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கக்கூடிய காற்றைத்தான் இவை அனைத்துமே சுவாசிக்கின்றன. நீங்கள் சுவாசிக்கின்ற காற்றை பற்றி சிந்தித்ததில்லை. நீங்கள் அதனை பற்றி எல்லாமே சிந்திப்பது கிடையாது. இதனை பற்றி, நீங்கள் சுவாசிக்கின்ற காற்றினை பற்றி நீங்கள் துளியளவு கூட சிந்தனை என்பது செய்ததில்லை. நீங்கள் சுவாசிக்கின்ற காற்றை பற்றி துளியளவேனும் சிந்திப்பது என்பதே கிடையாது. இந்த காற்றுதான் அனைத்து உயிர்களையும் காக்கின்றது. இந்த உணர்வுகளை சுமந்து நிற்கின்ற காற்றினுடைய இன்றியமையாமையை நாங்கள் நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த உணர்வுகள் அனைத்தையும் சுமந்து நிற்கின்ற இந்த காற்றானது, காற்றினுடைய இன்றியமையாமை, காற்று எந்தளவிற்கு முக்கியமானதாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் நிலத்தை உங்களுக்கு விற்றுவிட போகின்றோம் என்ற நிலை ஏற்பட்ட பின்னரும் சரி, அதனை நீங்கள் ஒருபொழுதும் மறக்கவே கூடாது. ஏனென்றால் நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். விலங்குகள், மரங்கள், மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் சுவாசிப்பல்
சுவாசித்தல் என்பது பொதுவான ஒன்றாக இருக்கின்றது. அனைவருக்கும் பொதுவான ஒரு காற்றைத்தான் இவை சுவாசிக்கின்றன. நீங்கள் சுவாசிக்கின்ற காற்றை பற்றி ஒரு பொழுதேனும் நீங்கள் சிந்தித்தது என்பதே இல்லை. இந்த காற்றுதான் அனைத்து உயிரினங்களையும் காக்கின்றது. அந்த உணர்வுகளை சுமந்து நிற்கின்ற காற்றினுடைய இன்றியமையாமையை நாங்கள் நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நீங்கள் மறக்கவே கூடாது. எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்களின் எரிந்த சாம்பலால் ஆனதுதான். எங்களுடைய கால்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த நிலம், நாங்கள் நின்று கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலமானது எங்களுடைய பாட்டன்மார்கள் அவர்கள் எரிந்த சாம்பலால் ஆனதுதான் இந்த நிலம் என்பதை. இந்த நிலமானது எங்களுக்கு தாயை போன்றது. நாங்கள் நின்று கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலமானது எங்களுடைய தாயை போன்றது. எம்முடைய உறவுமுறையாரினுடைய வளமான வாழ்வால் ஆனதுதான் இந்த நிலமானது. என்னுடைய பாட்டன்மார்கள், அவர்களுடைய பாட்டன்மார்கள் என்று எங்களுடைய உறவுமுறையாரினுடைய வளமான வாழ்க்கையினால் உருவானது தான் இந்த நிலம் என்பது. இதனை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இது நம்முடைய உறவுமுறையாரினுடைய வளமான வாழ்வால் உருவானது. இந்த நிலம் நமக்கு தாயை போன்றது. நம்மை தாங்கி நிற்கக்கூடிய இந்த நிலமானது என்னுடைய பாட்டன்மார்களினுடைய எரிந்த சாம்பலால் உருவானது என்பதை பற்றி நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அதனை போல நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் இந்த நிலத்தை மதிப்பார்கள். நிலத்தினுடைய அருமையை பற்றி அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இல்லை என்றால் உங்களை போன்றே நிலத்தை விற்பதும் வாங்குவதும் என்பது அவர்களுக்கு ஆடு மாடுகள் மணிகள் இவற்றை விற்பதை போன்றதாக மாறிவிடும். அவர்களின் கால்கள் தாங்கி நிற்கக்கூடிய அந்த நிலத்தினை மதிக்க கற்றுக் கொடுங்கள். இதுதான் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவி என்பது. ஐம்பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நிலத்தினை மதிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அதேபோல காற்று என்பது அதுவும் அனைவருக்கும் பொதுவானது என்பதனையும் உணர்ந்து கொள்ளுங்கள். இதனை உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று சியாட்டல் அவர்கள் குறிப்பிடுகின்றார். நமக்கும் அதேதான் மாணவர்களே. நம்முடைய கால்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த நிலமும் நம்முடைய பாட்டன்மார்களினுடைய எரிந்த சாம்பலால் உருவானது தான். இந்த நிலம் என்பது நமக்கு தாயை போன்றது தான். நாம் நிற்கக்கூடிய, நாம் வாழக்கூடிய நம்முடைய நிலமும் நம்முடைய தாயை போன்றது தான். இது நம்முடைய உறவுமுறையாரினுடைய வளமான வாழ்க்கையால் உருவானது தான் இந்த நிலம் என்பது. இதனை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த நிலத்தினை நாம் மதிக்க வேண்டும். இதனை அடுத்த தலைமுறையினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. நாம் வாழுகின்ற இந்த பூமியின் மீது எது வந்து விழுந்தாலும் சரி, அவையெல்லாம் பூமி தாயின் மீது வந்து விழுவன. இந்த பூமியின் மீது எது விழுந்தாலும் இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பூமி தாயின் மீது வந்து விழுவனதான் அவை. இந்த பூமியின் மீது மக்கள் துப்புகின்றார்கள், உமிழ்கின்றார்கள் என்றால் அது அவர்களினுடைய தாய் மீதே துப்புவதற்கு நிகரானது. இந்த பூமியின் மீது, இந்த நிலத்தின் மீது மக்கள் துப்புகின்றார்கள், உமிழ்கின்றார்கள் என்றால் அது அவர்களினுடைய தாய் மீதே உமிழ்வதற்கு சமமானது என்று சொல்கின்றார். இந்த நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்று. இந்த நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே இதற்கு கெடுதல் செய்வதென்பது அதனை படைத்த கடவுளை அவமதிக்கக்கூடிய செயலாக மாறிவிடும்.
இந்த நிலத்திற்கு நாம் கெடுதல் செய்கின்றோம் என்றால் அந்த நிலத்தினை படைத்த கடவுளை நாம் அவமதிக்கின்றோம். அத்தகைய செயலுக்கு நிகரானதாக மாற்றமடைகின்றது. நீங்கள் மற்ற பழங்குடியினரை காட்டிலும் முன்கூட்டியே இந்நிலத்தை விட்டு செல்லக்கூடும். நீங்கள் படுத்துறங்கிய இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால் ஒரு நாள் இரவு நீங்கள் உங்கள் குப்பைகளுக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போகக்கூடும். நீங்கள் மற்ற பழங்குடியினரை காட்டிலும் முன்கூட்டியே இந்த நிலத்தை விட்டு சென்று விடுவீர்கள். மற்றவர்களுடைய நிலத்தை எவ்வளவு எளிதாக வாங்கினீர்களோ அதே போன்று எங்களுடைய நிலத்தையும் வாங்கிவிடுவீர்கள். வாங்குவதை காட்டிலும் மிக விரைவாக இந்த நிலத்தை விட்டு நீங்கள் சென்று விடுவீர்கள். நீங்கள் படுத்துறங்கிய அந்த இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்துகின்றீர்கள். அப்படி அசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு நீங்கள் உங்களுடைய குப்பைகளுக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போகக்கூடிய நிலையானது ஏற்படும். எப்படி அவர்கள் படுத்து உறங்கக்கூடிய இடத்தை அவர்களே அசுத்தப்படுத்துகின்றார்கள்? அவர்கள் வாழக்கூடியது நகரத்தில். காடுகளை அழித்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படியே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காட்டு வளங்கள் அனைத்தையும் அழித்து விட்டார்கள் என்றால் நகரம் நரகமாகிவிடும். அதுதான் அசுத்தப்படுத்துவது என்பது. அப்போ நகரம் நரகமாகும் பொழுது இறந்து போகக்கூடிய நிலைதான் ஏற்படும். அதைத்தான் அங்கே மறைமுகமாக சியாட்டல் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். இப்பகுதியில் இருக்கக்கூடிய எருமைகள் கொல்லப்படுவதையும் எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நாங்கள் வாழுகின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள், எருமைகள் இவை கொல்லப்படுகின்றன, வேட்டையாடுகின்றார்கள். எங்களுடைய பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டே வருகின்றது. எங்களை தவிர மற்ற மனிதர்களினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. தொன்மையான மலைகளை, மிகவும் பழமையானதாக இருக்கக்கூடிய அந்த மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் என்பது அங்கே பெருகி வருகின்றது. தொலைத்தொடர்பு கருவிகள் என்பது பெருகி வருகின்றது. இதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இங்கிருந்த புதற்காடுகள் எங்கே சென்றுவிட்டன? மலைக்கழுகுகள் எங்கே சென்றன? விரைவாக ஓடக்கூடிய மட்ட குதிரைகளையும் வேட்டையாடி அழித்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. எங்களுடைய பகுதிகளில் இருந்த புதற்காடுகளானது எங்கே சென்றது என்று தெரியவில்லை. அதனை அழித்து விட்டீர்கள். எங்களுடைய பகுதிகளில், மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கழுகுகளானது எங்கே சென்றன என்று தெரியவில்லை. விரைந்து ஓடக்கூடிய மட்ட குதிரைகளானதும் வேட்டையாடி அவற்றினையும் அழித்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையானது முடிவுக்கு வந்து விட்டது. அந்த வாழ்க்கை முடிவுக்கு வந்து எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற வாழ்க்கையானது ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நிலையானது ஏற்பட்டது என்றால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையானது தான் இருக்க வேண்டும். பிறர் மதிக்கும்படியாக, பிறர் போற்றும்படியாக, பிறருக்கு உதவி செய்யும்படியாக, பிறரோடு இணைந்து தன்னால் பிறருக்கு எந்தவிதமான தீங்கும் நேராத வண்ணம் வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை முறை என்பது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற வாழ்க்கை என்பது மிகவும் கொடுமையானது. அதனால் நமக்கு நன்மை ஏற்படுகின்றது என்றாலும் அது நீண்ட காலம் நிலைத்து நிற்காது. அதனால் பிறருக்கு தீமை என்பது தான் ஏற்படும்.
நாங்கள் எங்களுடைய நிலத்தை விற்பதாக இருந்தால் எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசியுங்கள். சரி, ஒருவேளை நாங்கள் எங்களுடைய நிலத்தை உங்களுக்கு விற்பனை செய்கின்றோம், உங்களுக்கு கொடுத்து விடுகின்றோம் என்றால் எங்களுடைய நிலத்தை நாங்கள் எப்படி நேசித்தோமோ, நறுமணம் மிகுந்த மலர்கள் எனக்கு சகோதரிகளைப் போன்றும், மான்கள், குதிரைகள், கழுகுகள், ஆறுகள் இவை அனைத்தும் என்னுடன் பிறந்தவர்களைப் போன்றும் நாங்கள் நேசித்தோம். இந்த பூமியை தாயாக நாங்கள் நேசித்தோம். வானத்தை தந்தையாக கருதினோம். அதனை போன்றே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய நிலத்தை நாங்கள் நேசித்தோமோ அதனை போன்றே நீங்களும் எங்களுடைய நிலத்தை நேசியுங்கள். நாங்கள் எப்படி எங்களுடைய நிலத்தை காப்பாற்றி வைத்திருந்தோமோ அதனை நீங்களும் அப்படியே காப்பாற்றுங்கள். எந்தளவிற்கு பாதுகாப்போடு நாங்கள் எங்களுடைய நிலத்தை காப்பாற்றி வைத்திருந்தோமோ அதனைப் போல நீங்களும் அப்படியே காப்பாற்றுங்கள். முழுமையான விருப்பத்தோடு உங்கள் குழந்தைகளுக்காக இந்நிலத்தினை போற்றி காப்பாற்றுங்கள். முழு மனதோடு உங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த நிலத்தினை போற்றி காப்பாற்றுங்கள். நிலத்தை நீங்கள் நேசியுங்கள். இயற்கை எப்படி நம் எல்லோரையும் நேசிக்கின்றதோ, தனி ஒருவர் என்று இல்லாமல், பலர் என்று இல்லாமல், குறிப்பிட்ட ஒரு சிலர் என்று இல்லாமல் அனைவரையும் நேசிக்கின்றதல்லவா? அதனைப் போல நீங்களும் இயற்கையை நேசியுங்கள். எங்களுடைய நிலத்தினை நீங்கள் நேசியுங்கள். அவ்வாறு நேசிப்பதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய நிலத்தை உங்களுக்கு தருகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார் சியாட்டல் அவர்கள். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நாம் நிலத்தை நேசிக்க வேண்டும். இயற்கை நம் அனைவரையும் நேசிக்கின்றது. அனைவருக்கும் பொதுவாகத்தான் காற்றினை தருகின்றது. அனைவருக்கும் பொதுவாகத்தான் மழையை தருகின்றது. நிலம் அனைவருக்கும் பொதுவானது தான். நீர் அனைவருக்கும் பொதுவானது தான். அதனைப் போல நாமும் இயற்கையை பொதுவாக நேசிக்க வேண்டும். அதுதான் இயற்கைக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றிக் கடன் என்பது. இயற்கையை நேசிப்போம், இயற்கையை சுவாசிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக. ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் செவ்வந்திய மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூறுகின்றன. இந்த நீரின் ஆரவாரம் அவர்கள் பாட்டன்மார்களின் குரல்கள். ஆறுகள் அவர்களோடு உடன் பிறந்தவர்கள். ஆறுகள் அவர்கள் தாகத்தை தீர்க்கின்றன, குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றது. அங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் நீரானது அவர்கள் மூதாதையரின் குருதி என்று நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறுகின்றார். இரண்டாவது வினா, எவையெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார். சுகுவாமிஸ் என்னும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் நறுமண மிகுந்த மலர்கள் யாவும் அவர்களது சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்தும் அவர்களது சகோதரர்கள். மலை முகடுகள், பசும் புல்வெளிகளினுடைய பனித்துளிகள், மட்டக்குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு போன்றவையும் இங்குள்ள மனிதர்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை என்று சியாட்டல் கூறுகின்றார். இந்த 2 வினாக்களும் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே,
இதுகாரும் நாம் கண்டறிந்தது நிலம் பொது என்பதனுடைய இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். நாம் வாழ்கின்ற இந்த பூமியானது நம்முடன் பிறந்தவர் அல்ல, அவர்களினுடைய உடன் பிறந்தவர் அல்ல. அது அவர்களுக்கு பகைவரை போன்றது. அதனை நீங்கள் வென்று கையகப்படுத்திய பிறகு வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுவீர்கள். உங்களுடைய கோர பசியினால் இந்த பூமியானது பாலைவனமாக மாறிவிடும். ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். உங்களுடைய நகரங்களில் அமைதியான இடம் என்பது எங்குமே கிடையாது. அசைந்தாடுகின்ற இலைகளினுடைய ஒளிகளையோ அல்லது பூச்சி இனங்களினுடைய ரிங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை. எங்கு பார்த்தாலும் சடசடவென்று ஒளிகளானது காதை பிளக்கின்றது. ஆனால் எங்களுடைய மக்கள் இலைகளினுடைய மனத்தையும் மண் வாசனையையும் தென்றலினுடைய இன்னோசையும் நுகர்பவர்கள். காற்று என்பது அனைவருக்குமே பொதுவானது. நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுகின்றோம். நிலம் என்பது எங்களுக்கு தாயை போன்றது. நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் இந்த நிலத்தினை மதிப்பார்கள். இந்த பூமியின் மீது எது விழுந்தாலும் அது பூமி தாயின் மீதே வந்து விழுவன. இப்பூமியின் மீது மக்கள் துப்புகின்றார்கள் என்றால் அது அவர்கள் தாய் மீது துப்புவதற்கு சமமானது. இந்த நிலமானது கடவுளுக்கு இணையாக மதிக்கக்கூடிய ஒன்று. இதற்கு கெடுதல் செய்வதென்பது அதனை படைத்த கடவுளையே அவமதிக்கக்கூடிய செயல். நாங்கள் எங்களுடைய நிலத்தை விற்கின்றோம். ஆனால் எங்களுடைய நிலத்தை நாங்கள் எவ்வாறு நேசிக்கின்றோமோ அதனைப் போல நீங்களும் நேசியுங்கள். நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருக்கின்றோமோ அதனைப் போல நீங்களும் அப்படியே காப்பாற்றுங்கள். முழுமையான விருப்பத்தோடு உங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த நிலத்தினை போற்றி காப்பாற்றுங்கள் என்று சியாட்டல் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதனை பற்றி கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 32. நாங்கள் காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள் என்பதில் ஆரம்பித்து இயற்கை நம் எல்லோரையும் நேசிப்பது போல என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 33 சிறுவினா. சிறுவினா 1 மற்றும் 2. நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக. எவையெல்லாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகின்றார். இந்த 2 வினாக்களும் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுக்குரிய விடைகளை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டுணர்ந்தோம். தெளிவுரை எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். அன்றைய வீட்டு பாடத்தை அன்றே செய்து முடித்து விடுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.